இன்னும் இவ கால் பண்ணவே இல்ல. Call me now. ஏய், போன் அடிக்குது, காதுல கேட்கல? பக்கத்துல தானே உட்கார்ந்திருக்க, எடுத்து பேச வேண்டியதுதானே? சரி மாமா. ஹலோ. ஹே, நான் தாண்டி. நான் தான்னா? ஏய், நான் தான் கங்கா. ஏய் ரஞ்சித், நீயா? சொல்லுடா. ஓ, நீ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஆமாடி. ஹே, டி இல்ல டா. சாரி. ஆமாடா, சொல்லுடா. நல்லா சமாளிக்கிற சக்தி. நீ தாண்டி உன் வீட்டாளுங்களை சமாளிக்க சரியான ஆளு. தேங்க்யூடா. தேங்க்யூ so much. ஆமா, அவர் உன்னை கவனிச்சாரா இல்லையா? இல்லையா? அப்ப இன்னும் ஜாலியா பேசு சக்தி. அவர் பார்வையில படுற மாதிரி நிறைய பேசு. ஓகே. ஆமா, ஏன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஓ, ரம்யா கொடுத்தாளா? ஆமா, இப்ப ரம்யா எங்க இருக்கா? என்ன பண்றா? செத்து போயிட்டா. ஏய், எதுக்கடி இப்போ இன்னொரு பொண்ணை பத்தி பேசுற? ரஞ்சித பத்தி பேசுறி. ஏய், என்னத்தடி பேசுறது? உனக்கு என்ன தோணுதோ அத பேசு. ஓகே. உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுல? காலேஜ் படிக்கும்போது உன்னை பார்த்ததுடா. அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. ஆமா, அப்புறம் என்ன பண்ற? எங்க இருக்க? பாரிஸ்ல இருக்க. ஓ, பாரிஸ்லயா? சூப்பர்டா. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னது, இன்னும் இல்லையா? ஏய், காலேஜ்ல உன் பின்னாடி பல பொண்ணுங்க சுத்திட்டு இருப்பாங்களே. இந்நேரம் நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஓகே. அங்க எப்படி? காலேஜ் மாதிரி சுத்தி பொண்ணுங்க தானா, இல்ல அங்கேயே பிளே பாய் தானா? ஏய், சும்மா கேட்டேன்டா. ஏய், சூப்பர், பின்றப்போ. ஆமா, இப்போ அதுவும் ஆளு திரும்பி பார்த்தாரா? எங்க? இல்ல. ஏய், கொஞ்சம் கிட்ட போய் பேசு சக்தி. சரி, உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு அத பத்தி பேசு. உன் ஹஸ்பண்ட பத்தி பேசு. குறிப்பா உன் ஹஸ்பண்டை விட ரஞ்சித பத்தி நல்லா பெருமையா பேசு. முடியாது, என்னால அப்படிலாம் பேச முடியாது. முடியாதா? ஏய், உனக்கு புருஷன் வேணுமா வேண்டாமா? ஆமா. அப்ப பேசு. சரி, ஓகே. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா கேட்ட? கல்யாணம் ஆயிடுச்சேவா? ஓ, ஆயிடுச்சே. இப்பதான் 3 months ஆகுது. லவ் மேரேஜா? லவ் மேரேஜா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட் மேரேஜ். சரி, இப்போ உன்னை பார்த்தாரா? சரி, இன்னும் பக்கத்துல போ. சரி சக்தி, உன் ஹஸ்பண்ட பத்தி சொல்லு. என் ஹஸ்பண்ட பத்தியா? அவரு ஆள் நல்ல ஹைட்டு, எப்படியும் ஒரு 6 அடி இருப்பாரு. ஆனா உன்னை விட கொஞ்சம் ஹைட் கம்மி தான். நல்ல கலரு, ஆனா ஓ அளவுக்குலாம் இல்லடா. ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து உரசிட்டு உட்கார்ந்திருக்க? அங்கதான் அவ்வளவு இடம் இருக்குல்ல, போய் அந்த பக்கம் போய் போன் பேசு. வேலை செய்யவனா? என்ன சக்தி, திட்டுறாரா? ஆமா. சரி விடு, நீ அப்படியே கண்டினியூ பண்ணு. நல்லா ரொமான்ஸா பேசுவாரா? ரொமான்ஸாவா? அது உன் அளவுக்குலாம் இல்லடா. அவருக்கு ரொமான்ஸ்லாம் பண்ண தெரியாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருப்பாரு. என்ன நோ ரியாக்ஷனா? சரி, நீ தனியா வந்து பேசு.
அப்பதான் ஃப்ரீயா இருக்கு ரூம். சொல்லுடி. கடைசி வரைக்கும் கவனிக்கவே இல்லையா? இல்லடி, வச்ச கண்ணு வாங்காம லேப்டாப்பையே பார்த்துட்டு இருக்காரு. சரியான சாமியார். சரி சரி, நீ போனை கட் பண்ணிட்டு உள்ள போ. நீ உள்ள போனதும் யாரு என்னன்னு விசாரிச்சாருனா கண்டிப்பா நீ பேசினத கவனிச்சிருக்காருன்னு அர்த்தம். இல்லனா 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 கடைசி வரைக்கும் நீ இப்படி போராடிட்டு தான் இருக்கணும். ஐயோ, என்னடி சொல்ற? இரு இரு, அவசரப்படாத. நீ உள்ள போனா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி ஒருவேளை அவர் உன்னை கேட்டுட்டாருன்னா அதை வச்சு அவரை சீண்டலாம். இல்லனா வேற ஒரு புது ஐடியா தான் பண்ணணும். வேற ஐடியாவா? இதுக்கு மேல என்ன பண்றது? ஏய், நீ ஏன் ஒரு பெரிய ஐடியா குயினு, நீ ஏன் என்ன பண்றதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏய், அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தாண்டி. நம்மளுக்குன்னு வரும்போது எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் ஒரு பதட்டம் வரும்டி. சரி சரி சக்தி, நீ டென்ஷன் ஆகாத. நீ போனை கட் பண்ணிட்டு உள்ள போ. கண்டிப்பா அவர் உன்கிட்ட கேப்பாரு. நான் திரும்பவும் உனக்கு கால் பண்றேன். என்ன? சரி, ஓகேடி. ஆல் தி பெஸ்ட். ஓகே. கேளுங்க மாமா, கேளுங்க மாமா, கேளுங்க மாமா, கேளுங்க. ஷோ, கேளுங்க மாமா, கேளுங்க. மாமா, ஏதாவது கேட்டிங்களா? இல்லையே. இல்ல, ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இருக்கும். நான் இருமுனேன். இரும்புனீங்களா? சரி. என்ன? ஆமா, இந்த உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க மாமா, கேளுங்க கேளுங்க. இல்ல, போன்ல உன்கிட்ட போன்ல ஆடிட்டர் பேசும்போது அந்த ஃபைல எங்க ஆபீஸ்ல வச்சிருக்கேன்னு சொன்னாரு. ஆடிட்டர் ஃபைலா? ஏன், நீ என்ன எதிர்பார்த்த? நான் எதையும் எதிர்பார்க்கல. சரி சரி, எங்க இருக்கு அந்த ஃபைல்? ஆபீஸ்ல இருக்கு. ஏய், ஆபீஸ்ல தான் நான் ரன்பீரை விட்டு எல்லா இடத்துலயும் தேட சொன்னேனே. அவன் இல்லங்கறான். ஆடிட்டர் ஆபீஸ்ல. ஓ, ஆடிட்டர் ஆபீஸ்லயா? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவன் இந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறா? அது சரி, ஒரு லூசு தானே. இவெல்லாம் எந்த நேரத்துல என்ன ரியாக்ஷன் கொடுப்பான்னு யாருக்கு தெரியும்? சாமியார் சாமியார். என்னது? ஒண்ணு இல்லையே. இல்ல, ஏதோ சாமிக்கு மீன் சொன்ன மாதிரி இருந்தது. அது மீனாட்சி அக்கா காலையில சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிச்சு, அததான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ, நான் கூட சாமியாருன்னு சொன்னியோன்னு நினைச்சேன். கேக்கும் கேக்கும், நல்லா கேக்கும். பேசாம படுங்க. ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். அடங்கப்பா. குட் நைட். நம்ம என்ன பண்ணாலும் இவர் மாறவே மாட்டாரு. தெரிஞ்சு போச்சு. களிமண்ணுல சிலை செய்யலாம், கடல் மண்ணுல சிலை செய்யவே முடியாது. சத்தி. ஏய் சத்தி. என்ன? இல்ல, போன்ல பேசிட்டு இருந்தல்ல, அது யாரு? என்ன மாமா கேட்டீங்க? ஏன், உனக்கு காது கேட்கல? போன்ல பேசிட்டு இருந்தல்ல, அது யாருன்னு கேட்டேன். ஐயோ மாமா, கேட்டுட்டாரு கேட்டுட்டாரு. ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். இல்ல, என்ன கேட்டீங்க?
ஐயோ ஆ, மாமா மாமா இருங்க இருங்க இருங்க. போன்ல பேசினது யாருன்னு தானே கேட்டீங்க? ஆமா, அதுதான் யாருன்னு கேட்டேன். அது வேற யாரும் இல்ல மாமா. அது வந்து என் ஃப்ரெண்டு ரஞ்சித். ம். காலேஜ்ல என் கூட ஒண்ணா படிச்சவன். செம்ம ஜாலியான பர்சன் மாமா. ஐயோ, அவன மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது மாமா. சான்ஸே இல்ல. அவன் கிட்ட ஒரு தடவை பேசினா போதும், அதுக்கப்புறம் அவனை விடவே தோணாது மாமா. அந்த அளவுக்கு அவன் ஸ்வீட் பர்சன் மாமா. அவன் கிட்ட விழாத பொண்ணுங்களே இல்ல மாமா. ஏய் போதும், நிறுத்துறிய? போன்ல பேசுனது யாருன்னு தானே உன்கிட்ட கேட்டேன். இப்ப எதுக்கு அவனை பத்தின புராணத்தை என்கிட்ட பாடிட்டு இருக்க? இல்ல மாமா, எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு. அவனை பத்தி சொல்லாம இருக்க முடியுமா? ஐயோ, அவனுக்கு 100 ஆயுசு மாமா. அவனை பத்தி தான் பேசிட்டே இருந்தேன். திரும்ப அவனே கால் பண்றான் பாருங்க. கொஞ்சம் இருங்க, நான் அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாமா மாமா, அவனை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு மாமா. தூங்கிடாதீங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னது, போன்ல பேசின யாருன்னு கேட்டதுக்கு இவ்வளவு பயோடேட்டா சொல்றா? ஐயோ, திரும்ப வந்து கண்டினியூ பண்றேன்னு வேற சொல்றா. ஆஹா சிவா, வேணாம் வேணாம், மாட்டிக்காத, பேசாம படு, தூங்கிரு. ஏய், என்னடியாச்சு? கேட்டாரா இல்லையா? அவர் போன்ல பேசினது யாருன்னு கேட்டாருடி. ஹே சூப்பர் சக்தி. ஆமா, போன் வச்ச உடனே கேட்டாரா இல்ல ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டாரா? கிரிக்கெட்ல லாஸ்ட் பால் 6 அடிச்சு ஜெயிக்கிற மாதிரி கடைசியா படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு செகண்ட் முன்னாடி தான் கேட்டாருடி. ஆ, நான் பயந்தே போயிட்டேன். நீ சொன்னதும் போனை கட் பண்ணிட்டு உள்ள போனேன். உள்ள போனதுக்கு அப்புறம் நானும் கேப்பாரு கேப்பாருன்னு பார்த்தா மனுஷ குத்துக்கல் மாதிரி இருந்தாரு. ஒரு ரியாக்ஷனும் இல்ல. ஆபீஸ் ஃபைல பத்திலாம் கேட்டாரு, ஆனா போன்ல பேசினது யாருன்னு கேட்கவே இல்ல. சரி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். படுத்து தூங்கலான்னு படுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாண்டி கேட்டாரு. ஓ, அப்போ உன்கிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப தயங்கி இருக்காரு. உன்கிட்ட கேட்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சிருக்காரு. ஏய், அவர் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எதா இருந்தாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி நேருக்கு நேர் கேட்டுருவாரு. என்ன இவ இந்த நேரத்துல போன்ல பேசிட்டு இருக்கா? நீ அப்படி மட்டும் நினைக்காத சக்தி. என்னதான் ஒரு ஆம்பளை பெரிய முரடனா இருந்தாலும் சில விஷயத்துல குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. உன் ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயத்துல உன்கிட்ட கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் இவ்ளோ நேரம் கழிச்சு கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு என் மேல ஏதோ இருக்குன்ற. கண்டிப்பா சக்தி, கண்டிப்பா அவருக்கு உன் மேல சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது அப்படியே லவ்வா டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிடுவோம். இன்னையில இருந்து அவரை எப்படி மடக்குறேன்னு மட்டும் பாரு. ஓஹோ, சிவாவை மடக்க தான் இந்த மூதேவி பிளான் பண்ணிட்டு இருக்கா. சரி, அடுத்த பிளான். சொல்ற சக்தி. சரி ஓகே, அப்புறம் நான் காலையில பேசுறேன். ஓகே சக்தி, குட் அண்ட் பை. ஐயோ, ஹாய் டார்லிங். பாட்டி. செல்ல பாட்டி. வரட்டா? என்ன இவ இப்படி இப்படி பிடிச்சு கிட்டிட்டு போறாளே? இவ போட்ட பிளான முதல்ல சுபத்ராட்ட போய் நம்ம சொல்லணும். மாமா, எங்க நான் ஏதாவது வந்து சொல்லுவேன்னு தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? இனிமேதான் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. என் புச்சிமா. சுபத்ரா, சுபத்ரா, எங்க போனா என் பொண்ணு? ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? அம்மா சுபத்ரா, சுபத்ரா, அந்த சக்தி அடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காமா. அவ யாரு கூடயோ போன்ல பேசிட்டு இருந்தா. அநேகமா அந்த கங்கா சிரிக்கியாதான் இருப்பா. அவளும் இவளும் சேர்ந்து சிவாவை மடக்கிறதுக்கு அடுத்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காமா. அத நம்ம எப்படியா தடுத்து நிறுத்தணும். சீக்கிரம் வாமா. அம்மா, நான் ஒருத்திங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், ஒரு ஊன் கூட கொட்ட மாட்டேங்கிற. நான் எப்படி ஊன் கொட்டுவேன்? நான் தான் இங்க இருக்கேன்ல. ஆமா, நீ இங்க இருக்க, அப்ப உள்ள யாருமா? உள்ள நீ பொண்ணதாமா இருப்ப.
அம்மா நல்ல பாருமா, கதவை லாக் பண்ணிருக்குல்ல, அத கூடவா பார்க்க மாட்டேன்? சாரிம்மா, வந்த அவசரத்துல கதவு லாக் பண்ணிருக்கிறத கூட ஆமா, கவனிக்கவே நீ இல்லம்மா. எதைத்தான் ஒழுங்கா கவனிச்சிருக்க? அம்மாடி அம்மாடி, என்னம்மா படுக்க போற? அம்மா எனக்கு தூக்கம் வருதுமா. நான் எவ்வளவு பெரிய மேட்டர் சொல்ல வந்திருக்கேன், நீ என்னடானா தூக்கம் வருதுன்னு சொல்ற? ஐயோ சரி, என்னன்னு சொல்லுமா, நான் தூங்கணும். அம்மா இருமா. சொல்லுமா, அதான் கேக்குறேன்னு சொல்றேன்ல, சொல்லு. அம்மாடி, நான் சொன்னதுக்கு அப்புறமா தூங்க. சரி சொல்லு. அந்த சக்தி யாரோ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருந்தா. அநேகமா அந்த கங்கா பொண்ணாதான் இருக்கும். அவ கங்காவோட பேசினா எனக்கு என்ன, கனகாவோட பேசினா எனக்கு என்ன? விடமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஐயோ இருமா இருமா, அவ போன்ல பேசிட்டு இருந்தது நம்ம சிவாவை பத்தி. அடுத்து அந்த சக்தி நம்ம சிவாவை மடக்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா சுபத்ரா. அம்மா இது என்ன புது விஷயமா? அவ அடிக்கடி இதை தானே பண்ணிட்டு இருக்கா. ம். எது நடந்தாலும் சிவா மனச மாத்தவே முடியாது. நம்மள வெறுப்பேத்துறதுக்கு அவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா. நீ தேவையில்லாம மண்டையை போட்டு குழப்பிக்காத, பேசாம படுப்போம். அம்மாடி, அவ பேசுற விதத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒண்ணு செஞ்சு முடிச்ச மாதிரி குஷியா போன்ல பேசிட்டு இருந்தா. போன பேசிட்டு என் கண்ணத்தை பிடிச்சு கிள்ளிட்டு ஜாலியா ரூம்குள்ள போனாமா. இப்பவாவது எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் புரியுதா? ம், புரியுது. நீ சொல்றத பார்த்தா அவ அடுத்த அட்டெம்ப்ட் ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ ஒரு விஷயம் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு, அதான் அவ சந்தோஷமா இருக்கா. அது என்னன்னு கண்டுபிடிச்சு உடைக்கணுமா? அம்மா இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாமா? எதுக்கு சொல்றமா? ஆ, அதான் நீ ஒரு வாக்குமூலம் கொடுத்து வச்சிருக்கல்ல, அது சிவா காமிச்சா கூட ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா அவ எனக்கே அடிக்கடி அதை அனுப்பி சிவா கிட்ட காட்டுவேன், சிவா கிட்ட காட்டுவேன் பயமுறுத்தி அவ காரியத்தை சாதிச்சிட்டு இருக்கா. அவளா அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரட்டும், அது வரைக்கும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஏமா, வேணும்னா நான் மறுபடியும் அந்த போன் எடுத்துட்டு வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதம்மா. நீ எது செஞ்சாலும் அவளுக்கு சாதகமாக்க பயன்படுத்திட்டு இருக்கா. உன்னை வச்சு சூப்பரா கேம் ஆடுறா. நீ பேசாம போய் படுக்கிறியாமா? போமா. சரி. அந்த கங்காவோட சேர்ந்து இவ என்ன பண்ண போறா? கங்காவை வாட்ச் பண்ணணும், அதுதான் சரி. யா 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 இட்ஸ் மீ. சொல்லுங்க. ஆமா, சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ் எம்டி சுந்தர் தான் பேசுறேன். சொல்லுங்க. என்னது, உங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ நான் வந்து திறந்து வைக்கணுமா? இடியட், இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, என் பிஏட்ட பேசுங்க. ஓகே? ஹலோ, யாரு? சரி, எப்போ? நோ 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 நோ, சாருக்கு டேட்ஸே இல்ல. சார் ரொம்ப பிஸி. அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் கால் பண்ணுங்க. நான் வேணா சார்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கறேன். ஓகே ஓகே, வச்சிருங்க. யோ ரன்பீர், டேட்ஸ்லாம் கேட்டு எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க? இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ணிக்க மாட்டியா? சாரி பாஸ், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் பாஸ். ஆமா, போன மாசம் நம்ம கம்பெனியோட இன்கம் எவ்வளோ? பாஸ், தமிழ்நாட்டுல 3,82,04,550 ரூபா 50 பைசா பாஸ். இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா 6 கோடியே சொச்சம் பாஸ். சைனாவுல ஒரு 7 கோடி, ஆஸ்திரேலியாவுல ஒரு 3 கோடி, யூரோப்ல ஒரு 5 கோடி, ஆப்பிரிக்காவுல ஒரு 2 கோடி, அமெரிக்காவுல ஒரு 20 கோடி பாஸ். வாட் ரன்பீர், அமெரிக்கால 20 crores-ஆ? எஸ் பாஸ். அப்ப நம்ம அங்க உடனே நிறைய பிரான்ச் ஓபன் பண்ணணும்ல? ஆமா பாஸ். சரி, அங்க நம்ம சாப்பாட்டை எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்களா? ஆமா பாஸ். ட்ரம்பே காலையில நம்ம கடை பொங்கலை சாப்பிட்டுட்டு தான் ஒயிட் ஹவுஸே போறனா பாத்துங்க. அதுவும் எஸ்பெஷலி நம்ம கடை மெதுவடை இல்லாம அவர் டிஃபனை எடுத்துக்கிறது இல்ல பாஸ். இஸ் இட் பாஸ்.